அன்பான வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். என்னென்னா, வெறும் காம்போ மட்டும்தான் இருக்கா? 999 காம்போ, 1099 காம்போ, 699 காம்போ, பிரியாணி காம்போ, இது இண்டிவிஜுவல் பர்சன் காம்போ, இந்த மாதிரி காம்போ மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சிலரோட கேள்வி. அப்படி மட்டும் கிடையாதுங்க. நம்ம வெப்சைட்டோட லிங்க் தயவு செஞ்சு ourfisherman.comன்ற நம்மளுடைய வெப்சைட்டை போய் பாருங்கள். அதில் காம்போ என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அடுத்தது இண்டிவிஜுவலாக சைடிஷ் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஸ்பெஷல் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் பிடிக்கும் அவங்களுக்கு. எல்லாருக்கும் எல்லா டேஸ்ட்டும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் பிடிக்கும், அதை மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்குறவங்க இருப்பாங்க. தாராளமாக அதை மாதிரி தனித்தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ் ஃபிஷ் வேணும்னாலும் அந்த வெப்சைட்லேயே எல்லா லிங்க்கும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம், பாருங்கள். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த விளம்பரம் போகுது போல இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலேருந்தும் கால் பண்ணி எங்களுக்கு உண்டான்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு சென்னையில் மட்டும்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பிடிச்சி போய் வாங்கி சாப்பிட்டவங்க சென்னைக்கு அவுட்டரில் இருக்கவங்கள்ட்ட கூட சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட ஆர்டர் பண்ணி அவங்க டெலிவரி ரேப்பிடோ அது மாதிரி புக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. 999 ரூபா காம்போ, 350 ரூபா 400 ரூபா டெலிவரி சார்ஜ் கொடுத்து வாங்குகிறாங்க. பரவாயில்ல. ஏன்னா இதோட ஒர்த்து, நீங்கள் ஹோட்டலில் தனித்தனியாக மெனு வாங்கினீங்கன்னா 3000 ரூபாய் கிட்ட வரும். அடுத்தது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீட்டு டேஸ்ட்டில் இருக்கும். உடம்புக்கு எந்த கெடுதலும் இருக்காது. எந்த வித கெமிக்கலோ ஆர்டிஃபிஷியலோ இல்லை எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே நேச்சுரலாக, ரொம்ப சிம்பிளாக, நல்ல டேஸ்ட்டில், ட்ரெடிஷ்னல் முறையில் சூப்பராக செஞ்சிகிட்ருக்கோம். இது ஒரு வீட்டு சமையல் மாதிரி தான். ஹோட்டலாக ரெஸ்டாரண்ட்டானு கேட்குறீங்க, கிடையாது. நாம் அங்கே கொஞ்சம் டைனிங் வச்சுருந்தோன்னு சொன்னீங்க. இப்போ டைனிங்கும் எடுத்துட்டோம். ஏன் அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஆன்லைனில். அதனால் எங்களுக்கு என்னென்னா, வர்றவங்கள ஆர்டரை நாங்கள் கவனிக்கிறதா, ஆர்டருக்கு பேக் பண்ணி அனுப்புறதை, சீக்கிரம் டைமுக்கு அனுப்புறதை பார்க்குறதா, இல்லை வர்றவங்கள கவனிக்கிறதாங்கிற ஒரு குழப்பம் வருது. அதே மாதிரி அதனால் நாங்கள் டைனிங்கை நிறுத்திட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் எங்களால் புக் பண்ண முடியல. அதுவும் ஒரு ரீசன். என்னென்னா, நாங்கள் வர்ற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் புக் பண்ணுறோங்கிற பேரில் குவாலிட்டியை கெடுத்துக்க விரும்பலை. ஏன்னா எங்கிட்ட இருக்கிற மேன் பவருக்கு இட வசதி இருக்குது, பொருள் வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் மேன் பவர் வசதி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட இருக்கிற மேன் பவருக்கு குறிப்பிட்ட அளவு தான் செய்ய முடியுது. அதுக்கு மேலே எடுத்துகிட்டு நான் அது பண்ணேன்னா குவாலிட்டியை மிஸ் பண்ணிவிடுவேன். அந்த பயத்தில் லிமிட்டடாக ஆர்டர்ஸ் எடுக்கிறேன் நான். அதனால தான் நீங்கள் கேட்கும்போது சமயத்தில் இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க. பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட வாங்காமல் வருத்தப்படுறத விட வாங்கி குவாலிட்டி இல்லாமல் வருத்தப்படாமல் போனால் சரி. ஏன்னா நிறைய இருந்துச்சுன்னா என்னால் குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் லிமிட்டட் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன் நான். சரிங்களா? அதே மாதிரி மிக விரைவில் இப்போது, ஏன்னா எனக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ கேளம்பாக்கத்தில் உள்ளவங்க நிறைய பேர் கேட்குறாங்க, குடுவாஞ்சேரியில் உள்ளவங்க கேட்குறாங்க, தாம்பரத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, உரகடமில் கேட்குறாங்க, திருவள்ளூர்லேருந்து ஒரு சார் அனுப்புகிறாரு. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு லாங்லேருந்து வரும்போது இங்கேருந்து அவ்வளோ சார்ஜ் கொடுக்குறாங்களே, டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறதுனால அங்கங்கே ஒரு சின்ன அவுட்லெட் மாதிரி போட்டு அங்கேயே போய் அங்கேருந்து கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்கோம். மிக விரைவில் ஒரு ஏஜென்சி மாதிரி அங்கங்கே கொடுத்துட்டு பண்ணுறதுக்கும் ஏற்பாடு பண்ணுறோம். ஒரு டெலிவரி ஏஜென்சி மாதிரி கொடுத்துட்டு மொத்தமாக அங்கே அனுப்பி அங்கேருந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தேவை என்னன்னு அது தெரிஞ்சு தான் நான் ஒன்று ஸ்டெப் எடுக்க முடியும். எடுத்த உடனே எல்லாமே செய்கிறதுக்கு இப்படி ஆகும்னு தெரிகிற அளவுக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு ஞானம் இல்லை. அதனால் இப்போ எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயங்கள் தெரிய வரும்போது ஒவ்வொரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னெடுக்கிறோம். கூட குறைச்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். நிறைய பேர் மக்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஒரு சிலர் ஒரு மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாமே எங்களுக்கு முக்கியம்தான். ஆனால் காம்படிட்டராக இருந்துக்கிட்டு ஒரு சிலர் வேணும்னே, ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கே நேரடியாக ஃபோன் பண்ணி இந்த ரேட்டில் எப்படி கொடுக்குறீங்க, எல்லாம் மற்ற தொழிலை கெடுக்குறீங்க அப்படின்னு மிரட்டுறவங்களாம் இருக்காங்க. எவ்வளோ பேரை பார்த்துட்டு வந்துட்டோம். இவங்க மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம். அதனால் நாங்கள் மக்களுடைய தேவை அறிஞ்சு கொடுக்குறதுல குறியாக இருக்கும். உங்களுக்கு எது தேவைன்னாலும், ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. மோஸ்ட்லி ஈவினிங்கில் கால் பண்ணுங்கள். மார்னிங்கில் பேக்கிங்கில் இருப்போம். நன்றி.